ஒரு காலத்துல 5000 ரூபாய் 4000 ரூபாய் இருந்த தங்கம் இப்போ 1 லட்சத்துக்கு, ஒரு சவரனே 1 லட்சத்துக்கு வந்திருக்கு. நான் சின்ன வயசுல இருக்கும்போதே 100 ரூபா தான் இருந்தது. பவுனே 100 ரூபா, வெறும் 100 ரூபா இருந்தது. இப்போ அந்த காலத்துல எவ்வளவு இருந்திருக்கும்? ஆனால் வைரம் அப்படி கிடையாது. வைரம் இதை விட பல மடங்கு வேல்யூ இருந்தாலும் சராசரி யதார்த்த மனிதர்களுக்கு இது வைரமா இல்லை அமெரிக்கன் டைமண்டா இல்லை சாதாரண ராசிக்கல்லா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பவுன் ஒரு 30,000 வரைக்கும் வர வரைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறிச்சு நூற்றாண்டுகளாக. ஆனால் இப்போ அதீதமாக ஏறி உச்சத்தை தொட்டதுக்கு காரணம் என்னன்னா, அது வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் வந்தது. இப்போ தங்கம் 1 லட்ச ரூபாயை தாண்டிடுச்சு. கூலி சேதாரத்தோட விரைவில் வந்து பவுனே ரேட்டே 1 லட்சம் தாண்டி போயிடும். கூலி சேதாரத்தோட போனீங்கன்னா 1.15 1.25க்கு விரைவில் வந்துடும். இப்படி இருக்கும்போது ஏழைங்களோட வாழ்வாதாரம் எப்படி சார் மாற்றிக்குவாங்க? ஏழைகள் பிளாஸ்டிக்கை போட்டு திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டியது. 40 பவுன் செயின் தான் 400 ரூபாய்க்கு விற்கிறான் தெரியுமா? நெக்லஸ் 20 பவுன் நெக்லஸ் இருக்கு, அதை விட நல்லா இருக்கு. இப்போ யார் அதை வாங்கி போட்டுக்க வேண்டியது அழகுக்கு வேணும்னா. ஒரு சுடிதாரே 1 லட்ச ரூபாய்க்கு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் நாங்கள் தங்கம் விற்க மாட்டோன்னா அவன் என்ன அனுப்புகிறான்? ஐ லவ் யூன்னு அனுப்புவான், இல்லைன்னா அவன் மீட் பண்ணலான்னு அனுப்புவான். அப்படி தான் அனுப்புகிறான். ஹாய் டார்லிங், எத்தனை பவுன் வச்சிருக்க? நான் அவனை லவ் பண்ணலாமா? சாயந்தரம் மீட் பண்ணலாமா? உங்கள் வீட்டில் எவ்வளோ நகை இருக்குது? நீ வந்து இப்போ இது பண்ணும்போது சொல்ல வேண்டியதான், நான்லாம் நகையெல்லாம் போட மாட்டேன், எங்கள் வீட்டில் எதுவுமே காசெல்லாம் தர மாட்டோம், அதை மீறி நீ லவ் பண்ணுறேன்னா எழுதி கொடு. அப்படியே இருக்குல்ல, வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ எல்லாத்துக்கும் வழக்கறிஞர் இருக்கான், டைவர்ஸுக்கு வழக்கறிஞர் இருக்கும்போது கல்யாணத்துக்கு ஒரு வழக்கறிஞர் வைக்கல என்ன தப்பு? காந்தி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், தமிழ்நாட்டில் இப்போதைக்கு ரொம்பவும் அதிர்ச்சி ஏற்படுத்துகிற ஒரு விஷயம், இந்த 41 பேர் உயிரிழப்புக்கு அப்புறமா திடீர்னு ஒரு அதிர்ச்சியான விஷயம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட்டு ஒரு காலத்தில் 5000 ரூபாய் 4000 ரூபாய் இருந்த தங்கம் இப்போ 1 லட்சத்துக்கு, வெறும் ஒரு சவரனே 1 லட்சத்துக்கு வந்திருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவதுமா, கோல்டு வந்து ஒரு வேல்யூபிளான, உலகத்திலேயே வந்து நீண்ட காலமாக, இன்றைக்கி நேரத்தில் இல்லை, ஆயிரக்கணக்கான வருடங்களாக வந்து ஒரு மெட்டல் வந்து அதை விட காஸ்ட்லியான மெட்டல்லாம் இருக்குது. ஆனால் வந்து மெட்டலில் நிறையா இருக்குது, அலாய்ஸ் இருக்குது நிறையா. இப்போ நீங்கள் வந்து நிறையா மெட்டல்ஸ் இருக்குது. மெட்டலில் வந்து அது மக்களுக்கு தெரியாத பல விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் வந்து மக்கள் பயன்பாட்டில், நேரடி பயன்பாட்டில் எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு மெட்டல் அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தும், இல்லை 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தும் தங்கம் வந்து ஒரு புகழ்பெற்ற, அந்த காலத்தில் எவ்வளோ வந்திருக்கும்? இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போதே 100 ரூபா தான் இருந்தது. பவுனே 100 ரூபா, வெறும் 100 ரூபா இருந்தது. அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ இருந்திருக்கும்? ரொம்ப வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் வேல்யூபுளாக, பணம் வேல்யூ கிடையாது, அதுக்குன்னு ஒரு வேல்யூ, கோல்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ ஒரு மெட்டலுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னா அது கோல்டு தான். அதற்கு அடுத்து ரொம்ப லேட்ரு பீரியடில் தான் சில்வர். சரியா? ஸோ இப்படி இருக்கும்போது அப்புறம் பிரான்ஸ் இருந்தது. பட் அது வேல்யூ இல்லை. அதுக்கு வந்து பிரான்ஸுக்கு வந்து வேல்யூ கிடையாது. ஆனால் வேல்யூவாக இருக்கிறது ஆயிரக்கணக்கான வருஷத்தில் கோல்டு மட்டும்தான். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ அதுக்கு ஒரு தன்மை இல்லாமல், இப்போ யார் பார்த்தாலும் எளிதாக கவர்ச்சிகரமாக இருக்கிறதும் சரி, எளிதாக பயன்படுத்தக்கூடியதும் சரி, யார் வேணாலும் பார்த்தோன்னே இது கோல்டு தான் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் வைரம் அப்படி கிடையாது. வைரம் இதை விட பல மடங்கு வேல்யூ இருந்தாலும் சராசரி யதார்த்த மனிதர்களுக்கு இது வைரமா இல்லை அமெரிக்கன் டைமண்டா இல்லை சாதாரண ராசிக்கல்லா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் என்னென்னா, அதோட வேல்யூ வந்து நிர்ணயிக்க முடியாமல். அப்போ கோல்டு வந்து உலகம் பூராமே ஒரே கலரில் ஒரே இதில் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு வேல்யூபுளாக இருக்கிறதுனால தான், 1000 ஆண்டுகளாக இருக்கிறதுனால தான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அந்த வேல்யூ இருக்கும்போது இப்போ வந்து ட்ரேடு, அதாவது எப்படின்னா, தங்கம் வந்து ஆபரணமாக இருக்க வரைக்கும், ஒரு அதாவது ஜுவல்லரியாவோ இல்லை ஒரு பகட்டுக்கான ஒரு பொருளாக இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறிச்சு. நூற்றுக்கணக்கான வருடங்களாக ரொம்ப கம்மியாக தான் ஏறி, கொஞ்சம் கொஞ்சமாக துளியாக ஏறி தான் ஒரு பவுன் ஒரு 30,000 வரைக்கும் வர வரைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறிச்சு நூற்றாண்டுகளாக. ஆனால் இப்போ அதீதமாக ஏறி உச்சத்தை தொட்டதுக்கு காரணம் என்னென்னா, அது வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் வந்தது தான். அப்போ விர்ச்சுவலாக வந்து தங்கத்தை சேமித்து வைக்கிறோன்னு சொல்லி ஒரு போலி பிம்பத்தை ஏற்படுத்தி அதில் வந்து ட்ரேடிங் டெய்லி நடக்கிறது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் கோல்டோட வேல்யூ வந்து விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. அதாவது எப்படி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா ஒரு பொருள் திடீர்னு சர்ன்னு ஏறும்,
திடீர்னு அதில் பாதாளத்தில் விழுந்து காலி ஆயிடும். ஆனால் கோல்டு அப்படி காலி ஆகாது, அந்த அளவுக்கு ஒரு இதாகவும் ஏறாது. ஆனால் கொஞ்சமாக அந்த ட்ரேடிங்கில் ஏறுறதே நமக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பை யதார்த்தமான சராசரி மனிதர்கள், ஏழை நடுத்தர வர்க்கத்தினர் தங்கம் வாங்குறதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்படி மாறி போயிடுச்சு. இன்னும் இப்போ தங்கம் 1 லட்ச ரூபாயை தாண்டிடுச்சு. கூலி சேதாரத்தோட விரைவில் பவுனே ரேட்டே 1 லட்சம் தாண்டி போயிடும். கூலி சேதாரத்தோட போனீங்கன்னா 1.15 1.25க்கு விரைவில் வந்துடும். பொங்கலுக்குள்ளே கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் இப்போனா திருமணம் அப்படின்றதே, திருமணம்னாலே நகை பொண்ணுக்கு கொடுக்குறது அப்படிதான். இப்படி இருக்கும்போது ஏழைங்களோட வாழ்வாதாரம் எப்படி சார்? மாற்றிக்குவாங்க. ஏழைகள் பிளாஸ்டிக்கை போட்டு திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டியதான். 1/4 கிலோ பிளாஸ்டிக்கு, 1/2 கிலோ பிளாஸ்டிக்கு, பிளாஸ்டிக் தோடு, பிளாஸ்டிக் வளையல் போட வேண்டியதான். வேறு மெட்டல்லாம் இருக்குது. அதை போட்டுட்டு மக்கள் மாறிக்க வேண்டியதான். அதையே தங்கத்தையே பிடிச்சி தொங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். தங்கன்றது ஒரு மக்கள், யதார்த்த மக்கள் அவருடைய வாழ்வில் 1 2 கலந்து விட்டு தான் தங்கம். இப்போ அதை பிரித்து விட்டுறணும், டைவர்ஸ் பண்ணிடணும் தங்கத்தை. நீங்கள் தங்கத்தை டைவர்ஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும். தங்கத்தை பார்த்து ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா தங்கமேன்னு பின்னாடியே போக வேண்டியதான். ஆனால் சார், இப்போ இருக்கிற 2K ஜென்ரேஷன்லையும் வரதட்சணை கொடுமை அப்படின்றது அதிகமாக நடந்துட்டு தான் இருக்குது. இதுவே ஒரு உதாரணமாக இருக்காது? இல்லை, இப்போ வரதட்சணை கொடுமைன்றதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சுமா. ரீசெண்டாக இப்போ இல்லை, அது கோடியில் 8 கோடி பேர் இருக்காங்கம்மா. 8 கோடி பேரில் ரீசெண்டாக ஒரு பிள்ளை செத்து போச்சுன்றதுக்காக சொல்ல முடியாது. அதே மாதிரி வரதட்சணை குடும்பம் நடக்கலைன்னு சொல்ல முடியாது. நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பெண்கள் ஆண்களை ஏமாத்துறது இப்போ அதிகமாகிடுச்சு. மொத்தமாக ஆட்டையை போட்டுறாங்க. வரதட்சணைன்றது கூட 10 பவுன் 20 பவுன் 50 பவுன்றது. இப்போ பெண்கள் ஆண்களை ஏமாத்துறது கோடிக்கணக்கில் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. காசை வாங்கிட்டு டைவர்ஸ் பண்ணுறது, 2 வருஷம் கல்யாணம் பண்ணிவிட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட மாமூல் வாங்குறது, இதெல்லாம் இப்படி அதிகமாகிடுச்சு. இது ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது, இது குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் உலகம் எந்த போக்கில் போதோ அந்த போக்கில் தான் போக முடியுமே தவிர கோல்டை பிடிச்சி நம்ம தொங்க முடியாது. ஆக மொத்தம் கோல்டோட ரேட் ஏறிட்டு தான் போகும். கோல்டு இறங்கவே இறங்காது. கோல்டோட ரேட் இனி இறங்குவதற்கான வாய்ப்பு எப்படி இறங்கும்னா 1,10,000க்கு போயிட்டு ஒரு 2,000 இறங்கும், திருப்பி 4,000 ஏறும். இப்படி தான் போகுமே தவிர கோல்டு ரேட்டு இறங்குவதற்கு தற்போதைக்கு இதே இல்லை. ஒருவேளை ட்ரேடிங்லேருந்து கோல்டு நீக்க மாட்டாங்க. அப்படி நீக்கப்பட்டால் தங்கத்தோட விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தங்கம் விரைவில் பொங்கலுக்குள்ளேயே 1 லட்சம் தாண்டி, அதாவது கோல்டு மட்டும் இப்போ தாண்டிடுச்சு. இப்போ ஒரு பவுன் நகை நீங்கள் வாங்க போகிறோம்னா 1 லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்க முடியும். இப்போ 86,000 87,000 இருக்கா? 13,000 13% சேதாரம் போட்டான்னா, டாக்ஸ் 2% போட்டான்னா 15% ஆச்சு. இப்போயே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் விற்றுட்டுருக்கு. சில இடத்துல கூலி சேதாரம் 8% போட்டான்னா அது 1 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கே தவிர கோல்டு இனி குறையாது. இனி என்னென்னா வேறு ஏதாவது வேல்யூபிளான பொருளை தான் அது பண்ண முடியும். நான் அந்த நகை போட்டு 100 பவுன் நகை 200 பவுன் நகைன்னா மல்டி மில்லியனராக இருந்தால் மட்டும்தான் போட முடியுன்ற நாமே வந்துச்சு. இப்போ சராசரி நடுத்தர வர்க்கத்தில் அது கீழே இருக்கிறவங்க பிளாஸ்டிக் தோட போதுன்ற மாதிரி போட்டுக்கிற வேண்டியதான். இப்போ தங்கம் டூப்ளிகேட் தங்கம் நிறையா வந்துச்சு. 40 பவுன் செயின்னா 400 ரூபாய்க்கு விற்கிறான் தெரியுமா? நெக்லஸ் 20 பவுன் நெக்லஸ் இருக்குது, அதை விட நல்லாயிருக்கு, ஒரிஜினலை விட 400 ரூபாய்க்கு விற்கிறான். சரி, இப்போ யார் அதை வாங்கி போட்டுக்க வேண்டியதான் அழகுக்கு வேணும்னா. ஆனால் அதோட வேல்யூ தங்கம் மாதிரி வருமா சார்? தங்கம் மாதிரி வராதுன்னா என்ன பண்ண முடியும்? தங்கம் தான் ரேட்டு ஏறுதுன்னா தங்கம் என்ன பண்ண முடியும்? ரேட்டு ஏறுதுங்கும் போது ஷாருக்கானே தான் வேணுமான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஷாருக்கான் ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ண முடியும், அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் தங்கம் கிடைக்காதுங்கும் போது என்ன பண்ண முடியும்? அப்போ ஒரு வகையில் ஏழைங்களை அழிக்கிறதுக்காக தான் இந்த ஏழைங்க எதுக்குமா? தங்கம் இல்லைன்னா ஏழை அழிஞ்சு போயிடுவானா? சரி, அப்படி ஏழைக்கும் தங்கத்துக்கு என்னமா சம்மந்தம் இருக்குது? 3 வேளை உணவு உறைவிடம் தான் முக்கியம். உடை, உணவு, உறைவிடம். உடை மானத்தை மறைக்க, உணவு உயிர் வாழ்றது, உறைவிடம் பாதுகாப்பாக தங்குறது. இது 3 தான் மனுஷனுக்கு முக்கியமே தவிர தங்கம்லாம் முக்கியம் கிடையாது. இப்போ அதுலேயே அதிகமாக ரேட் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் தங்கத்தினால தான் இப்போ ஒரு லவ் மேரேஜ் பண்ணால் கூட அந்த வீட்டில் நகை கேட்டாங்கன்னா அது கொடுக்க முடியாத பட்சத்தில் எதுக்கு அவன் கேட்குறவனை அடிச்சு துரத்த வேண்டியதானே? எதுக்குடா கேட்குறேன்னு. அதுக்காக தங்கம் என்ன பாவம் பண்ணுச்சு? நீங்கள் 2 பேரும் பண்ணுற பிரச்சனைக்கு தங்கம் தானா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. இப்போ ஒரு பையனோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னா அவன் தங்கத்தை லவ் பண்ணானா அந்த பிள்ளையை லவ் பண்ணானா? இல்லை அந்த பொண்ணு பையனை லவ் பண்ணிச்சா தங்கத்தை லவ் பண்ணிச்சான்னு கேட்பாங்களே. இது எல்லாம் பெண்கள் மாறிட்டாங்கன்னா இது எதுவுமே பிரச்சனை கிடையாது, எல்லாமே குறைஞ்சிரும். எதில் மோகம் ஜாஸ்தியாக இருக்குது அதுதான் விலை ஏறும். புரியுதா? இப்போ முதல் ஷோவே படம் பார்க்கணுன்றதுனால தான் டிக்கெட் 600 ரூபா 1000 ரூபாய்க்கு விற்கிது. போடாமனா கேட்டி நாளைக்கு பார்த்துக்கிறேன் மத்தியானம் சொன்னீங்கன்னா 150 ரூபாய்க்கு மேலே யாரும் போக மாட்டாங்கன்னா அவனே குறைச்சிடுவான் ரேட்டை. நீ போய் வீம்பு பிடிச்சி அடம் பிடிச்சி போய் இன்றைக்கி முதல் ஷோ தலைமை படத்தை பார்த்தாகணும் அப்படின்னு போனீங்கன்னா தான் டிக்கெட் 1000 1500 2000 போகும். அடுத்த நாள் பார்த்தா செத்தாக போயிடுவீங்க.
அடுத்த நாள் நான் பார்த்துக்கலாம், இல்லை 3 நாள் கழித்து பார்த்துக்கலாம். இப்போ என்ன படம் பார்க்கணும் அப்புறம் பார்த்துக்கலான்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தேட்டருக்காரன் 150 ரூபாய்க்கு வந்துடுவான். ஸோ அது வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் வந்து சிந்திக்க தெரியாத மக்களாக இருந்தாங்கன்னா அவங்க போய் மோகத்தில் அடிமையாக வேண்டியதான். இப்போ இதில் அரசியல் இல்லை. இதில் தங்கத்தில் என்ன அரசியல் இருக்குது? அதுலேயும் அதுக்கு நல்ல வேலை திமுக வேணால் சொல்லி விட்டுருங்க. முக ஸ்டாலின் தான் தங்க விலை ஏற்றிட்டாருன்னு வேணால் சொல்லிட்டு போங்க. முக ஸ்டாலின் உதயநிதி வந்ததுனால தான் குடும்ப அரசியல் காரணமாக அவங்க குடும்பத்துக்கு தேவைன்றனால தங்க விலை ஏற்றி விட்டாங்கன்னு சொல்லுங்கள். அப்படி தான் சொல்லணும் சார். மக்களுக்காக பார்த்து பண்ணணும் இல்லை சார். என்ன யார் பண்ணுவாங்க? ஏழைங்கெல்லாம் வாங்கணும், பணக்காரங்க மட்டுமே தங்கம் வாங்கினா கரெக்டாக இருக்கும். கவர்மெண்ட் என்னம்மா செய்யணும்? கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சரி, அத்தியாவசிய பொருளும் இப்போ அதிகமாக ரேட் போயிட்டு இருக்கு சார். அது எப்படி சார்? சின்ன இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு பிளாஸ்டிக் நகை வாங்கணும்னா கூட பிளாஸ்டிக்னு தெரிஞ்சா கூட அது ஒரு 5000 10,000 அப்படி வாங்க. 5000 ரூபாய்க்கு எங்கம்மா பிளாஸ்டிக் விற்கிறாங்க? சரி இருக்கு சார். இப்போ பிரைடலுக்கு வாங்குறதுக்கு வாடகையே ரெண்டே 5000 10,000. இப்போ நீங்கள் அவங்ககிட்ட தான் பியூட்டி சென்டர் தான் கேட்கணும், ஏமா அவ்வளோ ரேட்டு விற்கிறீங்கன்னு. இல்லை சேட்டு கடையை வச்சுருப்போம் ஹோல்சேலில், அவன்கிட்ட போய் கேளுங்க ஏன் அவ்வளோ விற்கிற 5000 ரூபாய்க்கு அப்படின்னு. கம்மியாக போட்டு கொடுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிரைடருக்கு யார் போட சொன்னாங்க? நகை போட்டால் தான் பிரைடெல்லாம் அப்படின்ற ஒரு தானே. மித்த நாள்லாம் எப்படி இருக்காங்க? இப்போ கடைக்கு பலசர கடைக்கு போகிற ஆண்டிலாம் நைட்டி போட்டு தான் போகுது. அது கல்யாணம் ஆகிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நகையை போட்டுருவோம். அது யார் அதே இப்போ நைட்டி ஏன் போட்டு போகுது? நகையை போட்டு போக முடியுமா கடைக்கு? 1/4 கிலோ கத்திரிக்காயும் 1/4 கிலோ தக்காளியும் வாங்குறதுக்கு 4 நெக்லஸை போட்டால் போகிறாங்க. இல்லை அப்போ அது மட்டும் அறிவு இருக்குல்ல. அந்த மாதிரி எல்லாம் மாறிட வேண்டியதான். இப்போ 10-15 வருஷத்துல இவ்வளோ 1 லட்சம் கிட்ட வந்திருக்கு. இதுக்கப்புறம் எப்படி ஒரு 2 லட்சத்துக்கு போயிடும், விரைவில் போயிடும். அதுக்கு மேலே போயிட்டே நீங்களாம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளெல்லாம் இப்போ 2 லட்சம் ஆயிடும். அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது நல்லது. இருக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குற காலத்துலேயே வாங்கி கல்யாணம் பண்ணலைன்னா கூட வாங்கி வச்சுறது நல்லது. வாங்கி வச்சுட்டு அப்புறம் கூட ரேட்டு ஏறினதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து அது அத்தியாவசியம் கிடையாது. உடை அவசியம். சாதாரண உடை இருக்குது, அதை நீங்கள் வந்து இப்போ பாரம்பரிய உடை வேணுன்னா அதுக்கு தகுந்த ரேட்டு கொடுக்க தான் வேணும். ஒரு சுடிதாரே 1 லட்ச ரூபாய்க்கு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் நாங்கள் தங்கம் விற்க மாட்டோன்னா தங்கத்தை விற்றா திருப்பி அதே காசை வாங்க முடியும். உனதுக்காக அதை சுடிதாரே 1 லட்ச ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கான். அப்போ யாருனால இதெல்லாம் நடக்குது? பெண்கள்னால தான் நடக்குது. அவர்கள் திருந்திட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. இப்போ பெண்கள் மாறணும். ஆமாம், அவங்க தான் நகை இப்போ ஆசைப்படுறாங்க. நகை வேணாம் போடான்னு தூக்கி போட்டால் நகை கடைக்காரன் ஆட்டோமேட்டிக்காக கடையை மூடிட்டு போகிறான். சார் பெண்களா சார் கல்யாணத்துக்கு நாங்கள் வரதட்சணையா நகை தரோம்? ஆமாம், பெண்கள் தானே போட்டு போகிறாங்க. அப்படியா சார் சொல்கிறாங்க? வரதட்சணை கொடுமை இப்போ எப்படி சார்? ஆண்கள் வீட்டு சைடு எதுக்கு அவனை போய் கல்யாணம் பண்ணுறீங்க? தூக்கி போட்டு போக வேண்டியதானே. நீங்கள் தானே போய் கல்யாணம் பண்ணுறீங்க. பெண்கள் தானேம்மா போய் கல்யாணம் பண்ணுறீங்க. போட்டு எப்படி நான் நகை கேட்குறேன் உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு 10 பேர் சொன்னால் என்ன ஆகும்? ஐயோ இப்படி ஆயிருமா? இப்போ முஸ்லீம்லலாம் வந்து நான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அந்த பழக்கம் இருக்கான்னு எனக்கு தெரில. மகர் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணணும், அதானே இருக்கு. அப்போ அதுங்க மட்டும் எப்படி நடக்குது? ஒரு ஊரில் காசை கொடுத்து நகையை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறான், இன்னொரு ஊரில் காசை கொடுத்து நகையை இப்போ வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறான். அப்போ யார் தப்பு? இது மக்கள் மேலே தானே தப்பு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால் பெண்கள் திருந்தினாலே இந்த உலகம் திருந்தின மாதிரிமா. நான் ஆமாம் கல்யாணம் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னா நான் வேணுமா நகை வேணுமா அப்படின்னா இப்போ ஒரு பையன் லவ் பண்ணுறான், லவ் லெட்டர் கொடுக்குறான், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறான். அவன் என்ன அனுப்புகிறான்? ஐ லவ் யூன்னு அனுப்புவான். இல்லைன்னா அவன் மீட் பண்ணலான்னு அனுப்புவான். அப்படி தான் அனுப்புகிறான். ஹாய் டார்லிங், எத்தனை பவுன் வச்சுருக்க? நான் உன்னை லவ் பண்ணலாமா? சாயந்தரம் மீட் பண்ணலாமா? உங்கள் வீட்டில் எவ்வளோ நகை இருக்குது? எத்தனை தோடு போட்டிருக்கேன்? எத்தனை செயின் போட்டிருக்கேன்னு அவன் மெசேஜ் அனுப்புகிறான். அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு தானே அனுப்புகிறான். அப்போ யார் மேலே தப்பு? நீங்கள் நகை போட்டு போனீங்கன்னா உங்கள் மேலே தான் தப்பு. உங்கள் மேலே இருந்துச்சு பெண்கள் மேலே. நீங்கள் ஆரம்பத்திலே வந்து மெசேஜ் ஐ லவ் யூன்னு அனுப்புறதுக்கு முன்னாடியே எத்தனை பவுன் போடுவீங்க அப்படின்னு எவனுமே கேட்க மாட்டான். சாட்டிங்கில் கேட்பானா? ஃபேஸ்புக்கில் வந்து இப்போ வரான், நீங்கள் ஒரு ஐடியில் இருக்கீங்க, வந்தவொடனே ஹாய் டார்லிங் உங்கள் வீட்டில் எத்தனை பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ண போவாங்க, நான் உன்னை லவ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படியா பண்ணுவேன்? அவனும் மெசேஜ் அனுப்பி தானே பண்ணுறான். அப்போ அது எந்த இடத்துல மாறுது நகையா? சார் ஒருவேளை அப்படி பெண்கள் நகை முக்கியமாக நான் முக்கியமானு கேட்டு நகை தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் போனதுக்கப்புறம் அப்போவும் அந்த பெண்களை தானே சார் குறி வச்சு இது பண்ணுவாங்க. கல்யாணமே பண்ணாமல் இருக்கா அந்த இதில் எப்படிமா? அப்போ எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணிடுவீங்க, அது பரவாயில்லையா? அப்படி பார்க்குறதா? அது எப்படி பார்க்க முடியும்? நீ வந்து இப்போ இது பண்ணும்போது சொல்ல வேண்டியதான், நான்லாம் நகையெல்லாம் போட மாட்டேன், எங்கள் வீட்டில் எதுவுமே காசெல்லாம் தரமாட்டோம், அதை மீறி நீ லவ் பண்ணுறேன்னா எழுதி கொடு, இதெல்லாம் நான் அக்ரிமெண்ட் போட்டு எழுதி கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு பண்ண வேண்டியதானே. அப்படியே இருக்குல்ல, வாய்ப்பு இருக்குல்ல. இருக்கு இப்போ எல்லாத்துக்கும் வழக்கறிஞர் இருக்கான், டைவர்ஸுக்கு வழக்கறிஞர் இருக்கும்போது கல்யாணத்துக்கு ஒரு வழக்கறிஞர் வைக்கல என்ன தப்பு? ஒரு பவுன் நகை 1 லட்சம் வைக்கும்போது 10 பவுன் போட்டாலே 10 லட்சம் ஆகுது. அது ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஒரு வழக்கறிஞரை வச்சு எழுதி வாங்குறதுல என்ன தப்பு இருக்குது? நான் போட மாட்டேன், தோடு ஒரே ஒரு பவுன் செயினோட தான் வருவேன்,
நீ நாளைக்கு எதாவது சொன்னேன்னா அவன் மேலே வழக்கு தொடுப்பேன்னு போட வேண்டியதானே. அதுதான் பண்ணணும். இன்னைக்கான கோல்டு ரேட்டை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றிம்மா.